الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما بنعمة ربك فحسب صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من عظم مولدي كنت له شفيعا يوم القيامة. صدق رسول الله. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, உலமாக்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இன்று புனிதமிக்க ரபியுல் அவ்வல் பிறை 1 பிறந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை உய்விக்க வந்த உத்தம திருநபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், கருணை கடல், காருண்ய சீலர், சன்மார்க்க தூதர். அந்த புனிதமிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான நாளை யார் கண்ணியப்படுத்துவாரோ அவருக்கு கியாம நாளில் ரசூலுல்லாவுடைய ஷபாத்து கிடைக்கும். இதை ரசூலுல்லாவே சொல்றாங்க. பருதஞ்சிங்கிற ஒரு மௌலுது கிதாப் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிறப்பான ஒரு மௌலுது. அந்த மௌலுது கிதாபுக்கு ஷரஹ் மதாரிஜு ஸுஊத் அப்படின்னு ஒரு பெரியவங்க எழுதியிருக்காங்க. ஷரஹ் அரபிலே இருக்குது. அந்த ஷரஹ் கிதாபுல ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. என்ன ஹதீஸ்? மன் அல்லம மௌலிதி குன்து லஹு ஷஃபியன் யௌமல் கியாமா. என்னுடைய பிறப்பை எவர்கள் மரியாதை செய்வாரோ அவருக்கு கியாம நாளில் நான் ஷபாத்து செய்வேன். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல நாம சில வருடங்கள் வாழ போறோம். ஏதோ 100 ஆண்டு 200 ஆண்டுலாம் வாழ்வது ரொம்ப கஷ்டம். கேட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன வயது என்ன? உமர் உம்மத்தி மின் சித்தீன இலா சபையின். என்னுடைய உம்மத்துமார்களுக்கு 60 வயதிலிருந்து 70 வரை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அவங்களே 63 வயதுல போயிட்டாங்க. சராசரி இதுதான். 60க்கு முன்னர் போவதும் 70 பிறகு போறதும் அதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட்ல சேர்ந்ததுன்னு வைங்க. அப்போ சுருக்கமான வாழ்க்கை தான் இந்த உலகத்துல வாழ போகிறோம். அதுல நாம சில ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் பிறந்த உடனே சந்தோஷப்படணும். ஆமா, ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்போ அந்த பிறந்த நாளை எவர் மரியாதை செய்வாரோ, கண்ணியப்படுத்துவாரோ அவருக்கு நான் பரிந்துரை செய்வேன் கியாம நாளில். கியாம நாளுங்கிறது என்ன? மக்கள் தண்ணீர் தண்ணீர் என்று கண்ணீர் விடுகின்ற ஒரு காலம். கேட்டீங்களா? கித்தனை முக்கிய ஹோகையே, கித்தனை தவந்தர் ஹோகையே, ஆர் ஜப் மில்கையே தோணும் பராபர் ஹோகையே. இந்த உலகத்துல எத்தனையோ ஏழைகள் பணக்காரர்கள் வாழ்றாங்க. எல்லா கபருக்கு போனா ஒண்ணுதான். அங்க ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. கபருலயே ஒண்ணுன்னா கியாம நாள்ல கேட்கவா செய்யணும். அப்ப அந்த கஷ்டமான காலகட்டத்துல கியாம நாள்ல ரசூலுல்லாஹ் நமக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதற்கு இந்த மீலாது விழாவில் நாம் மகத்துவம் செய்வது, கண்ணியம் செய்வது நமக்கு பயன் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை கண்ணியப்படுத்துறதுக்காகத்தான் நாம என்ன செய்யறோம்? கவிதையில மௌலிது ஓதுறோம், வசனத்துல மீலாது விழா நடத்துகிறோம், ஸலவாத்தை அதிகமாக ஓதுகிறோம். அப்ப மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொல்லி இந்த மௌலிது மஜ்லிஸை மூட துடிக்கின்ற மூலர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மௌலிது ஓதக்கூடாதுன்னு குர்ஆன்லயும் இல்லை, ஹதீஸ்லயும் இல்லை, எதிலையும் இல்லை. ஓதும்படிதான் இருக்குது. உத்ஹா சூராவுடைய கடைசியில அல்லாஹ் என்ன சொல்றான்? வம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். மனிதர்களே, உங்களுக்கு நான் செய்த நியாமத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ நியாமத்தை செய்திருக்கிறான். நியாமத்துல பெரிய நியாமத்து என்னன்னா ரசூலுல்லாஹ்வை நமக்கு தந்ததுதான். நம்மை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக ஆகினது பெரிய நியாமத்து. அப்ப அந்த நியாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள், மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த நியாமத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது வசனத்திலையும் சொல்லலாம், கவிதையிலையும் சொல்லலாம். கவிதையில சொன்னா மௌலிது, வசனத்துல சொன்னா மீலாது விழா. அப்ப மௌலிது ஓதுறதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. பேயனோ மௌலிது ஓதாத வஹாபி சொல்லிட்டு அலைகிறாங்க. வஹாபிகள் கூட சேரவும் கூடாது, இது உள்ள அவனுடைய பயான்களை கேட்கவும் கூடாது. சரி, இந்த மௌலிதை முன்னிட்டு, மீலாது விழாவை முன்னிட்டு இந்த உலகத்துல குறிப்பாக தமிழ்நாட்டுல நிறைய சலவாத்து மஜ்லிஸ் நடக்குது. சில இடத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் என்ன செய்யறாங்க? சலவாத்து ஓதுறாங்க. நான் ஏர்லபி ஜாமியா மஸ்ஜிதுடைய மீலாது விழா குழு
தமிழ்நாடு பூரா சுற்றறிக்கை அனுப்பி கோடிக்கணக்கில் செலவாத்தை திரட்டி மொத்தமா ஹதியா செய்கிறோம். கேட்டீங்களா? அதெல்லாம் பெரிய பாக்கியம். நம்ம நாகூர் ஷரீப் தர்காவுல ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் நமது மதிப்பிற்குரிய சகோதரிகள் பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க, சலவாத்து மஜ்லிஸ், சலவாத்து நாரியா நடத்துறாங்க. காலையில சுமார் 11 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு கிட்டத்தட்ட முடியுதுன்னு வைங்க. கேட்டீங்களா? அந்த செலவாத்துல சுற்றுப்புறத்து பெண்கள், நாகூர் பெண்கள்லாம் கலந்து கொள்றாங்க. ஆண்கள் அந்த மண்டபத்துக்கு, முதுவக் மண்டபத்துல நடக்குது, ஆண்கள் வெளியே உட்கார்ந்துக்கிறாங்க. செலவாத்து பெரிய சிறப்பானது. அதுல குறிப்பாக சலவாத்து நாரியாவுக்கும் தனி சிறப்பு உண்டு. சலவாத்து நாரியாவுனால அந்த நாகூர் ஷரீஃபில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்கள் எத்தனையோ பயன் அடைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்றேன். நேற்று எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி, 8வது மாதம், நேற்று 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம். நேற்று நல்லம்பல்ல இருந்து ஒரு லேடிஸ் சகோதரி, இந்து சகோதரி, அவங்க பேரு தனலட்சுமி, அவங்க என்கிட்ட ஓதி பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவங்க குடும்பத்துல நடந்த ஒரு கஷ்டமான நிகழ்ச்சியை சொல்லி காட்டினாங்க. என்ன சொல்லி காட்டினாங்கன்னா, அதுல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னரு என்னுடைய கணவர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியூருக்கு ஓடி போயிட்டார். அப்படி எங்க இருக்கிறாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. கேட்டீங்களா? நானும் 1 மாசம் பார்த்தேன், 2 மாசம் பார்த்தேன், ஆளே வரல, எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் செல்போனையே வீட்டுல வச்சுட்டு போயிட்டார். டெலிபோன் தொடர்பும் இல்லை. எனவே நாகூர்ல தர்காவுல முதுபக் மண்டபத்துல முதல்கிழமை தோறும் சலமாத்து நாரியா முஸ்லிம்கள் நடத்துறாங்க லேடிஸுகள். நான் கேள்விப்பட்டு சரி அங்க போய் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி நன்னம்பரை சார்ந்த முஸ்லிம் பெண்கள் என்ன சொன்னாங்க. நான் 2-3 வாரம் தொடர்ந்து அந்த சலவாத்து நாரியா மஜ்லிஸுக்கு போய் உட்காந்து, நாகூர் ஆண்டவரே, எப்படியாவது எங்க புருஷன் எங்கேயாவது இருந்தாலும், எங்க இருந்தாலும் சரி, இந்த சலவாத்து மஜ்லிஸ் பொருட்டால நீங்க எங்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு வாரம் போய் 2-3 வாரம் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டான். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. 7 மாசத்துக்கு பிறகு வர்றார். எப்படி 7 மாசத்துக்கு பிறகு என் புருஷன் வந்தார். சரி, அவரை ஏங்க போனீங்க அப்படி வந்தீங்கன்னு சொன்னா அவங்க கண்டிக்கவனா இல்லை. வந்தவருக்கு சோறு போட்டு பரிமாற. அப்ப அவர் கேட்கிறாரு என்கிட்ட, நாகூர் தர்காவுல போய் நீ ஏதாவது பிரார்த்தனை பண்ணியா அப்படின்னு கேட்டார். நாம 5-6 வருஷமா போனது, இவருக்கு எப்படி தெரியும்? நீங்க இவங்களால எங்க இருந்தீங்க? உங்களை சட்டை போட்டுட்டு நான் பொள்ளாச்சிக்கு போயிட்டேன். பொள்ளாச்சிக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே 6 மாசம் 7 மாசம் கழிச்சுட்டேன். சரி, உங்களுக்கு எப்படிங்க இந்த செய்தி தெரியும்? நான் நாகூருக்கு போனேன், தர்காவுக்கு போனேன், பிரார்த்தனை பண்ணேன், அங்க லேடிஸ்கள் எல்லாம் சேர்த்து சலாத்து நாரியா நடத்துறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா? நான் ஏன் வந்தேன்னா, ஒரு பெரியவங்க கம்ப தூக்கிட்டு வந்தாங்க என் கனவுல. வந்து சொன்னாங்க, நான் நாகூர்ல இருந்து வந்திருக்கேன், ஏன்டா அங்க உட்கார்ந்துருக்க, போடா பொண்டாட்டிட்டு போடான்னு 2 அடி வச்சாங்க கம்ப வச்சு. முழுசி பார்க்கிறாங்க கனவு. இந்த கனவின் விளைவால் தான் நான் மறுநாளே புறப்பட்டு உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு என் கணவர் சொன்னாருன்னு சொல்லி இந்த இந்து சகோதரி தனலட்சுமி நேத்து தான் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. சுபானந்தா. அப்போ நாம வருஷம் பூரா செலவாத்து ஓதுறது, குறிப்பாக ரபீல் அவ்வல் அதிகமாக ஓதுறது, குறிப்பாக சலவாத்து நாரியா ஓதுறது எவ்வளவு பெரிய பறக்கத்து. சலவாத்து நாரியா ஓதுறது எஜமான் சாவுல மீது ஆயிரத்துக்கு தெரியுது. அந்த சலவாத்து நாரியாவில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்கன்னு தெரியுது. நல்லம்பளை சார்ந்த இந்த தனலட்சுமி எதற்காக வந்து உட்கார்ந்துருக்கான்னு தெரியுது. அதனாலதான் அந்த தனலட்சுமிக்கு உதவி செய்யறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த தனலட்சுமியினுடைய கணவன் சண்டை போட்டு விட்டு எந்த ஊர்ல உட்கார்ந்து இருக்கான்னு தெரியுது. அங்க போய் கம்ப வச்சு 4 அடியை போட்டு போடா ஊருக்கு விரட்டி இருக்காங்கன்னா, அப்போ சாவளவி நாயம் அபாத்தாயி 465 வருஷம் ஆயிடுச்சு. இப்பவும் அவங்க துணியாவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப வழிமாறுகளுக்கும் பெரிய பவர் வந்து நாம நடத்துற இந்த ரபியுல் அவ்வலை முன்னிட்டு பிறை 1 நடத்துகிற எங்க மௌலிக மஜ்லிஸ், ரிக்கன் மஜ்லிஸ், துவா மஜ்லிஸ் அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. இந்த 3 மஜ்லிஸ், அப்புறம் மீலாது மஜ்லிஸ், இதற்கெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்ற தப்லீகாரங்க, தௌஹீதுகாரங்க கூட எல்லாம் சேரவே கூடாது. நமக்கு நோக்கம் அல்லாஹ் ரசூல் தான். அந்த நோக்கம்
இந்த துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிறைவேறட்டுமாக. தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. محمد